கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாள் உங்களோட வாக்குத்தத்த வசனங்கள் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல நற்செய்தி. உங்களுக்கு நான் சொல்லப்பட்டிருக்கு யோவேல் அதிகாரம் 2:23 பார்க்கலாம். சியோனு குமார்த்தியை நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் உனக்கு முன்மாறி கொடுத்தார், உனக்கு முன்மாறிய கொடுத்திருக்கார், உனக்கு முன்மாறியும் பின்மாறியும் உனக்கு வர்ஷிக்க பண்ணுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு முன்னே உனக்கு வர்ஷிக்க பண்ணினார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சியோனு குமார்த்தியை மகிழ்ந்து களிக்கூறு, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்மாறி கொடுத்திருக்கிறார். அவர் உனக்கு முன்மாறி உனக்கு கொடுத்து இருக்கிற உனக்கு பின்மாறியும் வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். ஏற்கனவே உனக்கு என்ன பண்ண, உனக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இங்கே நான் சொல்லப்படுது. இங்கே கேட்குற ஒவ்வொரு சகோதரிகளே, சகோதரர்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிப பசங்களே, இங்கே நான் சொல்லப்பட்டிருக்க வார்த்தைகள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காந்து மகிழ்ந்து களி கூறுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, வாழ்க்கையை குறித்து, தேவைகளை குறித்து நம்ம என்ன பண்ணுறோம், அழுதுகிட்டே இருக்கிறோம். ஆச்சா, என்ன பண்ணுறோம், எனக்கு தேவைகளை சந்திக்க முடியலையே, குடும்பத்தை நடத்துறதுக்கு எனக்கு தேவை இருக்குது, அநேக காரியம் இருக்குது, பிள்ளைங்களை எப்படி நடத்துவேன், கல்யாணம் எப்படி பண்ணி வைப்பேன், பிள்ளைங்களுக்கு என்ன நல்லது காரியம் எப்படி செய்வேன், என் வேலை எப்படி நான் செய்வேன், எப்படி நான் இந்த ஜாப் எப்படி நான் கிடைக்கும், எனக்கு படிப்பை நான் எப்படி முடிப்பேன், படிக்கிறதுக்கு எனக்கு நானும் இல்லை அப்படின்னு சொல்லி அநேக நம்மளோட மனதில் என்ன பண்ணுவான், அநேக நம்மளோட வாழ்க்கையில் கேள்விக்குறி வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனசுக்குள்ளே வேதனை இருக்கும். அந்த வேதனை எல்லாத்தையும் என்ன சொல்கிறாரு, இங்கே சொல்கிறது, என் மகனே, என் மகளே, நீ எல்லாத்தையும் என்ன பண்ணு, என் இடத்துல வச்சுட்டு நீ மகிழ்ந்து களி கூறு. கர்த்தரே உனக்கு என்ன பண்ணுவாராம், பின்மாறியும் முன்மாறியும் உனக்கு ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணியிருக்கிறேன். நான் உனக்கு எல்லா தேவைகளையும் நான் வைத்திருக்கிறேன். நீ ஏன் கவலைப்படுற? என்னிடத்துல வந்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, என்னோட ஆலயத்தில் வந்து நீ ஸ்தோத்திரிக்கும் போது, என்னோட ஆலயத்தில் உண்மையாக நீங்கள் வாழும்போது உங்களுக்கு நான் தேவைகளெல்லாம் சந்திப்பேன் அப்படின்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், அநேக காரியத்தை குறித்து நம்ம வேதனைப்பட்டுறோம்னா நம்மளுக்கு உதவ சொல்லப்பட்டது, நீங்கள் அன்னைக்கு என்ன பண்ணாங்க, நீங்கள் கவலைப்படுறதுனால் ஒரு முழம் நீளமாவதில்லை, ஒரு முழம் குறைவதும் இல்லை. ஆனால் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம என்ன ஒரு முழம் ஏற்ற முடியுமா? இப்போ ஒரு முழம்னா இன்னொரு முழம் 2 முழம் தான் அப்படின்னு சொல்ல முடியுமாக்காவு? இது ஒரு 2 அடி தான் ஒரு முழம்னு சொல்ல முடியுமா? இல்லை. அது எப்படி ஃபஸ்ட்டில் அதை ஆரம்பிச்சதோ அது அப்படி தான் முடியும். அதனால நம்மளோட வாழ்க்கையில் கடவுள் நம்மளுக்கு என்ன வைத்திருக்காதோ அந்த திட்டத்தின்படி தான் அவர் நம்மளுக்கு செய்வார். நம்ம என்ன பண்ணும், ஆண்டவரே எங்களோட திட்டங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகிடுது, எங்களோட திட்டங்கள் எல்லாம் நாசமாகிடுது, எங்களோட திட்டங்கள் எல்லாம் பிசாசான வந்து எங்களுக்கு குழப்பத்தை உண்டாக்கிறான். நீங்கள் என்ன நினைத்திருக்கிறீங்களோ எங்களுக்கு முன்னே என்ன பண்ணியிருக்கிறீங்க, வர்ஷிக்க பண்ணியிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் எந்த பிசாசும் வந்து அது பறித்து கொள்ள போகாதபடிக்கு நாங்கள் எங்களுக்கு வேலி போட்டு இதோ யோபு வீட்டை சுற்றிப்பட்டு எனக்கு சொல்லப்பட்டது வசனம். யோபு அதிகாரத்தை நம்ம படிக்கிறோம் இல்லையா, என்ன சொல்லப்படும், 36 படிக்கிறோம். அந்த வசனத்தை என்ன சொல்லப்படும், யோபு வீட்டை சுற்றி என்ன பண்ணாராம், வேலி போட்டு பாதுகாத்தாராம். அதே போல் ஆண்டவரை எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களோட படிப்பை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்கள் வேலையை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களோட தேவைகளை நீங்கள் பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்க. நீங்கள் சொல்லியிருக்க முன்னே உனக்கு பின்னும் உனக்கு வர்ஷிக்க பண்ணியிருக்கிறேன், அந்த ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த ஆசீர்வாதத்தை எந்த பிசாசும் எடுத்துட்டு கொள்ளு போகாத படிக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கன்னு சொல்ல ஆண்டவரத்தில் மன்றா ஜெபம் போது எதுவுமே சொல்லப்பட்டிருக்கு, மன்றாடி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு ஆண்டு பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் தான் மன்றாடி ஜெபித்தாரு. எப்படி ஜெபித்தாரு, அவர் சிலுவை அடிக்கிறதுக்கு முன்பாக அவர் தனிமையாக ஒரு இடத்துல உட்காந்து என்ன பண்ணாரு, மன்றாடி அழுது அவர் இடத்துல என்ன பண்ணார், ஜெபம் பண்ணாரு. 40 நாள் என்ன பண்ணாரு, உபவாசம் இருந்தார். எதனால, நான் போய் சிலுவையில் அறைக்கு போட போகிறேன், இந்த உலகத்தில் போய் எனக்கு நிந்தனைகள் வரப்போகுது, எனக்கு பிரச்சனைகள் வரப்போகுது, எனக்கு கஷ்டங்கள் வரப்போகுது, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் நான் உபவாசம் இருந்து சாத்தானை ஜெயிக்கிறதுக்கு எனக்கு பலம் கிடைக்கும்னு சொல்லி அவர் உட்காந்து ஜெபித்தாரு. அவர் ஜெபித்ததுனால அவருக்கு பலம் கிடைச்சிச்சு, உபவாசம் இருந்ததுனால அவருக்கு ஜபம் கிடைச்சிச்சு. இந்த நாள் நம்ம நினைக்கிறோம் உபவாசம் இருக்கிறது தப்பு, உபவாசம் இருக்கிறது அது ஆண்டவருக்கு அநேகமாக உபவாசம் பண்ணி சரீரத்தை ஒடுக்கிறது தப்புன்னு சொல்லலாம். ஆனாலும் பிசாசான உபவாசத்தில் தான் ஜெயிக்க முடியும், மற்ற காரியத்தில் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவான நம்மளுக்கு முன்னாடியே அவர் அப்படி தான் போயிருக்காரு. அவரும் இந்த உலகத்தை ஜெயிக்கும் போது பிசாசை என்ன பண்ணார், உபவாசத்தினால தான் பிசாசை துரத்தினார். ஏன்னா சார்ந்த புல்லாத இந்த உலகம் என்ன பண்ணுது, புல்லாத இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது இயேசு கிறிஸ்துவன் நம்மளுக்கு உதவி செய்வார் தான். ஆனாலும் இந்த உலகம் இப்போ யாரோட கையில் இருக்குது, பிசாசினுடைய கையில் இருக்குது. ஆண்டவர் நம்ம கூப்பிட்டாதான் வருவார், நம்ம கூப்பிடாம வரமாட்டார். ஏன்னா பிசாசு வந்து தடை பண்ணிடுவான், வந்து அவர் வரத்துக்கு முன்னாடி
அதனால நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும் போது கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம பிசாசு வெல்றதுக்கு நம்மளால ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு சொல்லி பார்த்தா, உபாசத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணும்போது, அது ஒரு நாள் ஜெபம் உபாசத்துட்டு அப்படி விட்டுடக்கூடாது. அதுக்கு ஏன்னா ஒரு நாள் இப்போ நம்மளுக்கு பசிக்குதுன்னா ஒரு நேரமாக நம்மளுக்கு பசிக்குது, 3 நேரமும் பசிக்குதுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம். அதே போல தான் ஆண்டவர் பிசாசு வெல்றதுக்கு நம்ம எப்போ ஆண்டவர் நம்மளோட ஏவுறாரோ, எப்போ நம்மளுக்கு சொல்கிறாரோ அந்த சமயத்தில் அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை நம்ம செய்யும்போது நம்மளோட தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராம். நம்ம அப்பொழுது மகிழ்ந்திருக்க கிருபை செய்வார். அவரே உனக்கு முன்னே வர்ஷிக்க பண்ண அந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன், பிசாசு எடுத்துக்கொள்ளாதபடி நீ எச்சரிக்கையாக இருந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து சபையில் நிலைத்திருக்கும் போது உங்களுக்கு அநேக காரியம் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாள் புதுசாக கேட்குற சகோதரிகளே, நீங்களும் அதே போல் ஃபாலோ பண்ணுங்கள், அதே போல் ஆசீர்வாதமாக பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியம் வாங்க, சபைக்கு முதலாவது போங்க, ஜெபிங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ்நாட்டில் சர்ச்சுக்கு போங்க, அக்கம் பக்கம் இருந்தால் இங்கே டெல்லியில் இருந்தால் இங்கே இருக்கிற அக்கம் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்ச சர்ச்சு இருந்தால் போங்க. இல்லை உங்களுக்கு எங்கள் சர்ச்சு தெரியலைன்னா சீதா எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். இங்கே எங்களோட பீத்தம்பூரா மதுபன் ஷாப் சிவா மார்க்கெட்டுக்குள்ளார எங்களோட சர்ச் இருக்குது. நீங்கள் இங்கே டெல்லிக்குள்ளே வசிக்கிற யாராவது இருந்தீங்கன்னா, அப்படி உங்களுக்கு சபை தேவைன்னா நீங்கள் வாங்க, எங்களோட சபையில் வந்து நீங்களே காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வார். உடனே நீங்கள் ஆண்டவருக்காக விசுவாசமாக வாழுங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.